ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 முட்டை 3 ஆரஞ்சு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்குங்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்பவே பிடிச்சி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்த பிறகு அடுத்ததாக 3 ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை, வெளியில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட எந்த ஒரு வாசனையுமே இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அரைச்சி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது கூட கரெக்டாக ஒரு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவு, பேக்கிங் பவுடர், சோடா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. நம்ம சேர்த்துருக்க முட்டை, பால், எண்ணெய் இதுவே போதுமானது. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாவெல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம கேக்கு ட்ரேயை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த நெய்யை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் எடுத்தாலே போதும். அழகாக அந்த சைடு ஓரங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம இப்போ கேக்கு ட்ரே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டர் ஷீட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு ட்ரேக்கு ஏற்றது மாதிரியே நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அடிப்பக்கத்தில் சேர்த்துட்டு இது மேலேயும் நம்ம நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய A4 ஷீட் எடுத்து அதில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கேக்கு ட்ரேயை ரெடி பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் மாவெல்லாம் சேர்த்துட்டு 2 கைகளையும் எடுத்து ட்ரேயை லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ இடையில கேப் இருந்தால் கூட ஈக்குவலாக செட் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி விட்டுக்கிறது. அதே சமயத்தில் மாவை ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி 3/4 அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். அப்போ தான் கேக் ரெடியாகி வரும்போது பஃபியாக மேலே உப்பிட்டு வரும்போது நமக்கு கேக்கு ட்ரே ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்ச பிறகு ஸ்டாண்டை இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடியில் விசில் பெல்ட்டு எதுவுமே போட வேணாம், சும்மா நார்மலாக மூடி வைங்க. அது ஃப்ரீ ஹீட் ஆயிரும் 5 நிமிஷத்தில். அடுத்து குக்கரை 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டாண்டு மேலே கேக்கு ட்ரேயை வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போவும் நம்ம குக்கர் மூடியில் பெல்ட்டு அந்த விசிலு எதுவுமே போடாமல் நார்மலாக க்ளோஸ் பண்ணி வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், கேக்கு எவ்வளோ தொலைக்கு பஃபியாக சூப்பராக ஒப்பிட்டு வந்திருக்கு. நம்ம கரெக்டாக அந்த ட்ரேயில் 3/4 அளவுக்கு தான் மாவு வச்சுருந்தோம். ஆனால் இதுவே ட்ரே ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. கேக்கு நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக சொருகி பாருங்கள். பாருங்கள், கத்தியில் எதுவுமே ஒட்டலை. அப்போ கேக்கு நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக்கு ட்ரேயை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக்கை வெளியில் எடுத்து வச்சாச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு எடுத்தால் தான் நமக்கு வந்து கேக்கு அழகாக நமக்கு கலண்டுட்டு வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. பாருங்கள், அந்த ஓரங்களையெல்லாம் நான் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் இந்த ட்ரேயை அப்படியே எடுத்து தலைகீழாக போட்டு வச்சுக்கலாம். தலையில எடுத்து போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டிங்கன்னா நமக்கு கேக் வந்து அழகாக கலண்டுட்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ளம்பியாக வந்திருக்கு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பீஸை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சாஃப்ட்னஸ் இருக்குது. கடைகளில் கிடைக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப்பில் கேக்லாம் கட் பண்ணி விற்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் நடு பகுதியிலேருந்து ஒரு 8 பீஸ் கிட்ட நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
ஆரஞ்சு ஃப்ளேவரில் செஞ்சுருக்கிறதுனால இந்த கேக்கு நல்லாவே வாசனையாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸ்லேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக வாசனையாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதில் ஆரஞ்சு ஃப்ரூட் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ தொலைக்கு சாஃப்டாக இருக்குது. கடைகளில் இருக்கக்கூடிய அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க. ஓகே, பாய்.